ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். ஆண்டாள் நாச்சியார் மாலே மணிவண்ணா பாசுரத்தில் பாஞ்சஜன்யம் போல சங்குகள், சால பெரும்பறை, பல்லாண்டு இசைக்க அரையர் சுவாமிகள், கோல விளக்கு, கொடி, விதானம் போன்ற உபகரணங்களை மார்கழி நோன்புக்கு வேணும்னு பகவான் கிட்ட பிரார்த்திச்சார். எங்களோட மூதாதையர்கள் இவைகளை பயன்படுத்தி தான் நோன்பு நோற்றார்கள். அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு பெருமாள் கிட்ட சொன்னான். பகவானும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் தரேன் அப்படின்னு விட்டான். சொன்னபடி பாஞ்சஜன்யம், சால பெரும்பறை, பல்லாண்டு பாட பெரியாழ்வார் நம்மாழ்வார், கோல விளக்குக்கு நப்பிண்ணை பிராட்டியையும் சீதா பிராட்டியையும் கொடுத்துட்டான். ஆண்டாள் கோஷ்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு கொடி, விதானம் ரெண்டையும் பிரார்த்திக்கிறார். பாசுர அனுசந்தானத்திற்கு பின் எப்படி பிரார்த்திக்கிறா, பகவான் என்ன கொடுத்தான்ங்கிறத பார்க்கலாம். மாலே மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் உடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இப்போ பகவான் கிட்ட கேட்குறா, எங்களுக்கு நீங்கள் கொடி கொடுக்கணும், நாங்கள் ஊர்வலமாக போகணும் கொடியை பிடிச்சுண்டு அப்படின்னா. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோமே, ஒரு ப்ரொசஷன் போகிறது அப்படின்னா கொடி பிடிச்சிட்டு தானே போவா. அதனால ஆண்டாள் சொல்கிறா, நாங்கள் 5,00,000 குடி பெண்களும் நடந்து பாவைக்களம் போகிற போது முன்னாடி கொடி பிடிச்சுட்டு போகணும். அதனால ஒரு கொடியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட சொன்னா. கொடியா? எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கொடி தான், கருடத்வஜன், அவரை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு விட்டான் பகவான். கருடத்வஜனோட பிரபாவத்தை நாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கோவிலில் பிரம்மோத்சவம் அப்படின்னா கருடக்கொடியை தான் முதல்ல ஏற்றுவா. துவாரகையில் ஒவ்வொருத்தர் திருமாளிகையின் உச்சியிலையும் கொடிகள் பறக்குமா. 16,000 கொடிகள் பறந்ததுன்னு பாகவதமே சொல்றது. துவாரகையில் பகவான் கிருஷ்ணன் கொடி கட்டி பறந்தார் அப்படின்னு சொல்வா. கருடன் பேர்ல கருட தண்டகம்னு ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார் சுவாமி தேசிகன். எல்லாரும் வந்து சுவாமி தேசிகனை கேட்டா, பெருமாளைத்தானே சோஸ்திரம் பண்ணுவா, நீர் ஏன் கருடனை சோஸ்திரம் பண்ணீர் அப்படின்னு கேட்டார்கள். அதற்கு சுவாமி தேசிகன் சொல்றார், சில விஷமிகள் விஷப்பாம்புகளை என் மேலே ஏவி விட்டுட்டா, அந்த சமயம்தான் நான் கருட தண்டகம் பாடினேன். அதில் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பித்தேன், நமப்பன்னகனத்தாய வைகுண்டவசவர்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மனே அப்படின்னு நான் ஆரம்பித்ததும் கருடன் வந்து அத்தனை பாம்புகளையும் துவம்சம் பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா கடைசி ஸ்லோகத்தில் அவரே சொல்றார், விசித்திர சித்தக சோயம் வெங்கடேச விபச்சித கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டக. இந்த கருட தண்டகத்தை யார் சொன்னாலும் விஷக்கடிகள், விஷப்பூச்சிகள் அவளை பாதிக்காது. எதிரிகளால் வரும் தீங்கு ஒழியும். கருடனையே கொடியாக கொண்ட அந்த பகவானின் திருவுள்ள மகிழ்ச்சிக்காகத்தான் நான் இதை பாடினேன். ஒரு குழந்தைய சீராட்டினா அப்பாவுக்கு பிடிக்காதா என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேயே அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் சுவாமி தேசிகன். கருடக்கொடியோட ஏற்றத்தை தொண்டரடி பொடியாழ்வாரும் பாடுறார். மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போலே, பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். பகவானுக்கு பகவான் பறவை கொடியை உடையவன், அவனை அடையாளம் காட்டுவது இந்த கொடிதான் அப்படிங்கிறார் ஆழ்வார். கருட கொடியை கொடுத்தான் பகவான்,
உடனே பகவான் கிட்ட ஆண்டாள் கேட்குறார், ராமாவதாரத்தில் அவரை வரக்கூடாதுன்னு சொன்னீரே, இப்போ அவர் வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா ஆண்டாள். ராம அவதாரம் மனுஷ அவதாரம். பிரபு ராமர் சொல்றார், ராம அவதாரம் மனுஷ அவதாரம். மனுஷனாவே இருந்து சமாளிக்கணும்னு நினைச்சேன். அந்த சமயம் கருடன் வந்து உதவி பண்ணார். எப்படி பண்ணார், ஏன் பண்ணாருங்கிற கதையை சொல்றார் ராமர். யுத்த களத்தில் நாகப்பாசத்தில் மாட்டிண்டு அதுக்கு கட்டுப்பட்டு நானும் லக்ஷ்மணனும் விழுந்து கிடந்தோம். அப்போது அந்த நாகப்பாசத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக கருடன் வந்தார். நீர் ஏன் வந்தீர் அப்படின்னு நான் கோச்சிண்டேன் அவரை. அப்போது கருடன் சொல்கிறார், வைகுண்டத்தில் ஒருத்தர் உட்காண்டுண்டு நச்சரித்து என்னை அனுப்பினர். என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டு அவர் சொன்னார். வைகுண்டத்தில் இவர் கருடனுக்கு யார் சித்தப்பா அப்படின்னா ஜடாயு. ஜடாயுவுக்கு கருடன் சித்தப்பா. எப்படின்னா கருடனும் அருணனும் அண்ணன் தம்பி. அருணன் அண்ணா, கருடன் தம்பி. அருணனுடைய பிள்ளை தான் ஜடாயு. அந்த அருணன் பிள்ளையான ஜடாயு என்னை நச்சரித்து என்னை போக சொன்னார். குழந்தை ராமன் எப்படி விழுந்து கிடக்கான், நீர் போ அப்படின்னு என்னை அனுப்பினார். அப்போ கூட நான் சொன்னேன், அவர் பகவான் கோச்சுப்பார், ராமர் என்னை கோச்சுப்பார்னு சொன்னேன். அதுக்கு ஜடாயு சொன்னார், நான் சொன்னேன்னு அவர்கிட்ட போய் சொல்லும். நான் எப்படி இங்கே வந்திருக்கேன் வைகுண்டத்துக்கு, கச்சலோகான் அனுத்தமான்னு அவர் சொல்லித்தான் நானே வைகுண்டத்துக்கு வந்திருக்கேன். சாதாரண மனுஷரால் ஒருத்தரை மோட்சத்துக்கு அனுப்ப முடியுமா? அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில் தெரியுமா? அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவியை தொலைச்சுட்டு செடியையும் கொடியையும் பார்த்து புலம்பின்றிருந்த மனுஷன் அவர். அப்பேற்பட்ட நிலைமையில எனக்கு மோட்சம் கொடுத்தாரே, அப்போ அவருடைய மனுஷத்துவம் எங்க போச்சு? தான் மனுஷன் இல்லைன்னு அவரே காண்பிச்சு கொடுத்துட்டாரே. அதனால நீர் இப்போ கருடனா அங்க போனா அவர் மனுஷ அவதாரம் ஒன்றும் கெட்டு போகாது. அதனால அவசியம் போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் தான் என்னை இங்கே அனுப்பினார் அப்படின்னு கருடன் சொன்னார். இப்படி கருடன் அந்த சமயம் என்னை சமாதானப்படுத்திட்டார். அதனால இப்போ நான் அவரை கூப்பிட்டு ஆண்டாள் கோஷ்டி பாகவத கோஷ்டி போய் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார் ராமர். இதை கேட்ட ஆண்டாள் கோஷ்டி ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம கொடி வேணும்னு கேட்டோம், பகவான் கருட கொடியே கொடுத்துட்டார் அப்படின்னு. அடுத்ததா கண்ணனை பார்த்து ஆண்டாள் சொல்கிறார், விதானம் எங்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா. விதானம்னா என்ன அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்கோ. நாங்கள் இந்த மார்கழி குளிரில் ஊர்வலம் போகிறபோது ரொம்ப குளிரும், சளி பிடிச்சிடும், நாங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால ஒரு பந்தல் மாதிரி, அதைத்தான் விதானம்ங்கிறார். பந்தல் மாதிரியோ ஷாமியானா மாதிரியோ போட்டு கொடு. ஒவ்வொருத்தரும் மஃப்ளர் போட்டுக்கலாம், ஆனால் அது கிழவி லுக்கை கொடுக்கும். அதனால தான் என்னவோ இளம் பெண்கள்லாம் மஃப்ளரே கட்டிக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு விதானம் கொடு அப்படின்னு கேட்டா ஆண்டாள். விதானம்னா என்ன அப்படின்னா குடை மாதிரி இருக்குமா அந்த விதானம். பகவான் கிட்ட ஆதிசேஷன்கிற குடை இருக்கு. ஆதிசேஷ ரூபனான லக்ஷ்மணனை நான் உங்களோட அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான் பகவான். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, லக்ஷ்மணனா வந்தா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குமே. ஏன்னா அவர் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துப்பார்னு சூர்பனகை விருத்தாந்தத்திலேருந்து தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னான். உடனே பகவான் சொல்றான், அப்போ அவனை நான் ஆதிசேஷனாவே அனுப்பிடுறேன். எனக்கு அவன் ஆதிசேஷனாவே கைங்கரியம் பண்ணியிருக்கான். ஒரு சமயம் சுக்ரீவன் என்னை பரீட்சை பண்ணான். 7 சால விருட்சங்களை காமிச்சு ஒரே அம்பால அந்த 7லையும் துளை போடணும் அப்படின்னு சொன்னான். அந்த 7 மரங்களும் எப்படி இருந்தது தெரியுமா? கோணல் மாணலாக இருந்தது. அது எல்லாத்தையும் ஒரே வரிசையில் வர மாதிரி லக்ஷ்மணன்
ஆதிசேஷ ரூபம் எடுத்துண்டு பண்ணினான். அதனால அவனை விதானமாக ஆதிசேஷ ரூபம் எடுத்துண்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார் பகவான். வேண்டாம் கிருஷ்ணா, நீ இப்படியெல்லாம் பேசி எங்களை பயமுறுத்தாத. பாம்புனாலே எங்களுக்கு பயமாக இருக்கு. பேசாமல் உன்னுடைய பீதாம்பரத்தையே எங்களுக்கு விதானமாக கொடுத்துடு அப்படின்னு சொன்னான் ஆண்டாள். சரி, விதானமாக என்னுடைய பீதாம்பரத்தையே வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் பகவான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சுடுத்து, பகவான் கொடுத்துட்டான் அப்படின்னு. உடனே ஆண்டாள் பகவானை பார்த்து கொண்டாடுறா. எப்பேற்பட்ட கிருபாளுப்பா நீ, எங்கள் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்கியே, நீர் யாரு? ஆலின் இலையாய், ஆலிலை மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஜகத்காரண பூதன் நீ அப்படின்னு கண்ணனை கொண்டாடினா ஆண்டாள். ஆலின் இலையாய் அருள் அப்படிங்கிற கடைசி வரிகளை விரிவாக அடுத்த வாரம் நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.